ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சமூக அறிவியல் குடிமையியல் டாப்பிக்கிலிருந்து புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன. தேசிய பாடல் வந்தே மாதரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு கொஸ்டின், ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஃபோர்த்து கொஸ்டின், யாருடைய பிறந்தநாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம்? மகாத்மா காந்தி பிறந்தநாள் அக்டோபர் 2. ஃபிஃப்த் கொஸ்டின், நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். மொத்தம் எத்தனை சக்கரம் இருக்குன்னா அசோக சக்கரம் 24. நோட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. சென்னை கோட்டை. அது புனித ஜார்ஜ் கோட்டை, ரெண்டும் ஒன்று தான். செவன்த் கொஸ்டின், தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். எய்த் கொஸ்டின், தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். நைன்த் கொஸ்டின், 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். 10th கொஸ்டின், விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர். குடியரசு தினத்தப்போ டெல்லியில் கொடியேற்றுறவங்க குடியரசுத் தலைவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய இலச்சினையில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய தேசிய இலச்சினை டேஸில் உள்ள அசோக தூணில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாரநாத்தில் உள்ள அசோக தூண். இந்திய தேசிய இலச்சினை எந்த ஆண்டு அங்கீகரித்தாங்க? 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950 ஜனவரி 26. தேசிய இலச்சினை. ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம் 1950 அங்கீகரிச்சிருப்பாங்க. தேர்டு கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பறவை மயில் 1963. ஃபோர்த்து கொஸ்டின், இந்தியாவில் தேசிய மரம் ஆலமரம் 1950. ஃபிஃப்த் கொஸ்டின், 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஸ் என்னுமிடத்தில் நெசவு செய்யப்பட்டது. குடியாத்தம், வேலூர் மாவட்டம். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. செவன்த் கொஸ்டின், சக ஆண்டு முறையை துவக்கியவர் கனிஷ்கர். கிபி 78. எய்த் கொஸ்டின், இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை 25 கிலோமீட்டர். இன்னொரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவிற்கு வெளியே அல்லது உள்ளேயும் ஓடுகிற ஆறு கேட்டாங்களா பிரம்மபுத்திரா. இந்தியன் மிக நீளமான ஆறு கங்கை ஆறு. அதோட நீளம் 2525 கிலோமீட்டர். நைன்த் கொஸ்டின், இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி. உதயகுமார். 2010 ஜூலை 15. 2010 ஜூலை 15. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி. உதயகுமார். ஜூலை 15, 2010. இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th கொஸ்டின், தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரக்கண்களை கொண்டது. தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான்முக சிங்கம் தற்போது டேஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. சாரநாத் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம், அந்த மாநிலத்தில் இருக்குது. செகண்ட் கொஸ்டின், தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 24. தேர்டு கொஸ்டின், இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ள லாக்டோபேசில்லஸ் எந்த இயர்னா 2012. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம்
செகண்ட் கொஸ்டின் பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல் இயற்றியிருப்பார். தேர்டு கொஸ்டின் பெங்காலி வெங்கையா தேசிய கொடி மேக்நாத். ஃபோர்த்து கொஸ்டின் மேக்நாத் சாகா வான் இயற்பியலாளர். தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். அசோக சக்கரம் வெளிர் நீல நிறமுடையது, அதுதான் தவறு. கருநீல நிறம் கரெக்டு. தேசிய கொடி நீள அகலம் 3:2, அது கரெக்டு. அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது, அதுவும் சரி. ஃபஸ்ட்டு செகண்டும் சரி. அசோக சக்கரம் கருநீலம் இல்லை. அசோக சக்கரம் வெளிர் நீளம் கிடையாது, கருநீல நிறம் கொண்டது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பெங்காலி வெங்கையா தேசிய கொடி வடிவமைத்தார். சரி. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது. தவறு. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. ஓகேவா, அது மட்டும்தான் தவறு. தேர்டு பாருங்கள். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டது, அதுவும் சரிதான். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சரி. விடுதலை ஏற்றப்பட்ட தேசிய கொடி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் தான், கொல்கத்தா கிடையாது, அதுதான் தவறு. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. சரி. நவம்பர் 26 அன்று குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. தவறு. ஜனவரி 26. தேர்டு கொஸ்டின் அக்டோபர் 12 அன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது, அதுவும் தவறு. அக்டோபர் 2. இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போ கொண்டாடுறோம்? நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது 1950. அதுவே இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த ஆண்டுன்னா 1949 நவம்பர் 26. இன்னொரு டைம் சொல்கிறேன், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்டாங்களோ 1950 ஜனவரி 26. அதுவே இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டாங்களா 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு தினமும் நவம்பர் 26 தான். நெக்ஸ்ட் லெசன் 2ல் இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26, 1949. செகண்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் சபை ஏற்றுக்கொண்டது? 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. தேர்டு கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. 101. நியூ புக்கில் பார்த்தீங்களா 105 முறைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் 105 இருந்தால் நீங்கள் 105ன்னு டிக் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின் இது அடிப்படை உரிமை அன்று, ஓட்டுரிமை. அடிப்படை உரிமை வராது. அடிப்படை உரிமை மட்டும் 6 இருக்குது, அதில் ஓட்டுரிமை வராது. ஃபிஃப்த்து கொஸ்டின் இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். செகண்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் அம்பேத்கர். தேர்டு கொஸ்டின் நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது அரசியலமைப்பு சட்டமாகும். ஃபோர்த்து கொஸ்டின் நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. பொறுத்துக. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. செகண்ட் கொஸ்டின் குடியரசு தினம் ஜனவரி 26. தேர்டு கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. ஃபோர்த்து கொஸ்டின் அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் குடிமையல் டாப்பிக்கிலிருந்து தேர்ட் டேமில் குடிமையல் டாப்பிக்கிலிருந்து புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.